இன்றைக்கு மனுஷனுடைய நிலை தானே அமைதியற்ற வாழ்க்கை தானே. எத்தனை மனுஷன் சொல்ல முடியும் நான் இன்றைக்கு அமைதியான வாழ்க்கை வாழ்றேன்னு? எத்தனை மனுஷன் சொல்ல முடியும்? எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, எனக்கு நல்ல பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு சொத்து பத்துகள் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதனை கூப்பிட்டு உங்களுக்கு அமைதி இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. எனக்கு கார் இருக்கிறது, எனக்கு வயல்வெளிகள் இருக்கிறது, எனக்கு அநேக சம்பத்துகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, உங்களுக்கு மன அமைதி இருக்கிறதா கேட்டா சொல்லுவான் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை நன்மையும் தீமையும் செய்து சம்பாதித்து விடலாம். ஆனால் அமைதியை மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் பாவ வாழ்க்கையில் இருந்து கொண்டு கார் வாங்கிடலாம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதித்து விடலாம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்து கொண்டு நீங்கள் இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடுன்னு பல வீடுகளை வாங்கி கட்டி விடலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய கால்ல பாதத்துல உட்காராமல் அமைதியை மாத்திரம் சம்பாதித்து விட முடியாது. அல்லேலூயா.